ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஜவ்வு மாதிரி இழுக்காம டெய்லி விறுவிறுப்பா கதையை நகர்த்துறாரு சிறகடிக்க ஆசை இயக்குனர் விஜயா. நானும் இந்த வீட்டுல சம்பாதிப்பேன் அப்படின்னு சபதம் போட்டு டான்ஸ் கிளாஸ தொடங்குறாங்க. யாரும் வந்து சேரல. ஆனா முதல் நாள பிரச்சனை நிறைய வருது. விஜயா நொந்து போறாங்க. முத்து அம்மாவின் வேதனையை பார்த்துட்டு மீனாவை டான்ஸ் கிளாஸுக்கு சேர்க்கிறாரு. டான்ஸ் ஆடும்போது விஜயாவுக்கு கழுத்து சுளுக்கு வர அப்படியே வீட்டுக்கு விஜயாவை கூட்டிட்டு வராங்க முத்துவும் மீனாவும். அப்புறம் சுளுக்கு எடுக்க ஒரு அம்மாவை வர வச்சு சுளுக்கை எடுத்து விடுறாங்க. இதோட கதை முடிஞ்சிடுது. நாளைய ப்ரோமோல மீனா ஒரு கடையில பூவை கொடுத்துட்டு வரும்போது ரோட்ல ஹாயா நடந்து வராரு ரோகிணியின் மலேசியா மாமா கறிக்கடைக்காரரு. இதை பார்த்த மீனா இது ரோகிணியின் மாமாவாச்சு, இங்க எங்கன்னு யோசிக்கிறாங்க. அதே போல மீனாவை பார்த்த கறிக்கடைக்காரரும் ஐயோ இது ரோகிணி வீட்டு பொண்ணாச்சே, நாம மலேசியாவில இருக்கோம்னு சொல்லியிருக்கோமேனு திருன்னு முடிக்கிறாரு. கறிக்கடைக்காரரை ரோட்ல பார்த்த மீனா அவர்கிட்ட போய் பேசுவாங்களா இல்ல வீட்டுல வந்து ரோகிணி கிட்ட கேட்டு மாட்டி விட போறாங்களா?